சிவகார்த்திகேயனுடைய சினிமா வாழ்க்கை அப்படின்னு சொல்றது சினிமால உள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க பலருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்துட்டு வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தொலைக்காட்சியில ஒரு ஸ்டாண்டப் காமெடினா தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி கலக்க போகுது யாரு அப்படின்ற ஷோவோட டைட்டிலையுமே வின் பண்ணி அதுக்கு அடுத்ததா தொகுப்பாளரா மாறுறாரு. அந்த தொகுப்பாளராவுமே கூட அவரோட பேச்சு திறமையால மக்களுடைய மனசை கவர்றாரு. அவர் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல இது உதவி செஞ்சிருக்கு. அதுக்கடுத்ததா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பழைய படங்களுடைய டைட்டிலை மறுபடியுமே சிவகார்த்திகேயனோட படத்துல பயன்படுத்துறதால என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தின இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னதான் சிவகார்த்திகேயன் மெரினா படத்து மூலியமா அறிமுகமாகி இருந்தாலுமே கூட, அது அவருடைய முதல் படமா இருந்தாலுமே, இவர் சினிமாவில் காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தனிஷோட தயாரிப்புல உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் எதிர்நீச்சல். இந்த படத்துல இவருக்கான மாஸ் காட்சிகள் மாதிரி எதுவுமே இல்லாமலுமே சினிமாவில் இவர் வளர்ந்து வரணும் அப்படின்றத மனதில் வச்சே அவருக்காக மக்கள் மத்தியில் அவரை கதாநாயகனாக கொண்டு சேர்க்கணுன்றதுக்காகவுமே தனியாக திரைக்கதை எழுதி அமைக்கப்பட்டிருந்துச்சு. எதிர்நீச்சல் அப்படின்ற இந்த படத்துடைய டைட்டில் ஏற்கனவே 1968 ஆண்டில் நாகேஷோட நடிப்பில் வெளியாகி இருந்த படத்துடைய டைட்டில் தான். அந்த தலைப்பையே மறுபடியுமே இவரோட படத்துக்கு வச்சிருந்தாங்க. அடுத்ததா காக்கி சட்டை அப்படின்ற படத்துல கான்ஸ்டபிளா நடிச்சிருப்பாரு சிவகார்த்திகேயன். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல இன்ஸ்பெக்டரா ஒரு பதவி உயர்வுமே பெறுவாரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஆக்ஷன் காட்சிகளுமே வச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய மூலியமா தான் சிவகார்த்திகேயனுக்கு ஆக்ஷன் காட்சிகளுமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. இந்த படத்துடைய டைட்டிலான காக்கி சட்டை ஏற்கனவே கமல்ஹாசன் நடிப்புல 1985 ஆண்டுல வெளியாகி இருக்கக்கூடிய காக்கி சட்டை அப்படின்ற படத்துடைய டைட்டில் தான். அதன் பின்னர் சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல 2017 ஆண்டு வெளியாகி இருக்கக்கூடிய படம், அதுவும் வெற்றியை குவித்த ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா அது வேலைக்காரன். அந்த படம் மோகன்ராஜா இயக்கத்துல இந்த படத்துல ஃபகத் ஃபாசில் வில்லனா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இசை, திரைக்கதை, நடிப்புன்னு பல பரிமாணங்கள்ல பெரும் வெற்றியவே கூச்சிருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல 1987 ஆண்டு வேலைக்காரன் அப்படின்ற படம் ஆல்ரெடி வெளியாகி இருந்த நிலையில 2 படங்களுமே மாசான ஒரு ஹிட்டவே அடிச்சிருந்துச்சு. அதோடவே சூப்பர் ஸ்டார் நடிப்புல 1986 ஆண்டு வெளியான படம் தான் மாவீரன். அந்த படத்துடைய டைட்டிலையுமே சிவகார்த்திகேயன் மடோன் அஸ்வின் இயக்கத்துல மாவீரன்ற படத்தோட டைட்டில்ல நடிச்சிருந்தாரு. 2023 ஆண்டு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த படம் சிவகார்த்திகேயன் திரை வாழ்க்கையில மிகவுமே ஒரு முக்கியமான படமாகவும் அமைஞ்சிருந்துச்சு. மேலும் கடந்த ஆண்டு சிவகார்த்திகேயனோட நடிப்புல வெளியாகி இதுவும் அவரோட மார்க்கெட்டையே உயர்த்தரக்கூடிய ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது அமரன் படம் தான். படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் சம்பளம் பல மடங்காவே உயர்ந்திருக்கு. மறைந்த ராணுவர் முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கை வரலாற்றை மையமா கொண்டு உருவாக்கப்பட்ட படம்ன்றதால இந்த படத்துல ராணுவ வீரராகவே சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாரு. அதோட ஏற்கனவே அமரன் அப்படின்ற பேர்ல நவரச நாயகன்னு சொல்லக்கூடிய கார்த்திக் நடிச்சு 1992 ஆண்டு படம் ரிலீஸ் ஆகியிருக்குன்றதும் குறிப்பிடத்தக்கதா இருக்கு. தற்போது சிவகார்த்திகேயன் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய 25வது படத்துக்கு பராசக்தி அப்படின்ற பேரை நேத்து படக்குழு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேரு தமிழ் சினிமா வரலாற்றையே மிகவும் ஒரு முக்கியமான பேரா, அதாவது படத்துக்கான பேரா பார்க்கப்படுது. ஏன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகமான படம் இந்த பேர் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். அந்த படத்துக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமாவுடைய திசை வழி போக்கே மாறிச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா பகுத்தறிவு சிந்தனைகளை உள்ளடக்கியக்கூடிய இந்த படம் 1952 ஆண்டு வெளியாகுச்சு. இப்போ இந்த டைட்டிலை சிவகார்த்திகேயன் படத்துக்கு வச்சிருக்கிறதால இந்த படமும் மாபெரும் ஹிட் அடிக்கும் அப்படின்னும் அடுத்து தமிழ் சினிமாவுடைய முக்கிய படமா அமையணும் பலருமே நம்பிக்கை தெரிவிச்சிட்டு வராங்க. இது போல சினிமா அப்டேட்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.